நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசு வாசு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு பலனுங்க. எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு பிறந்தா கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு. ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம்லாம் இருக்குதுங்க. ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க, ஒரு கிரகம் தான் பயிற்சி ஆகும். இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு, குரு பகவான் பயிற்சி ஆகுது, ராகு இது பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சி இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா? அப்ப எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க, இந்த வருஷத்துல எதுவும் திசாபத்தி உங்க ஜாதகத்துல மாறுதான். ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள், நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இது 12 ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க போறோம் இந்த வருஷத்துல பாருங்க. இந்த வருஷத்தினுடைய லக்னம் வந்து பாருங்க, பொதுவா பிறக்கிறதே கும்ப லக்னம், ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது. எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது, பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல. அவ்வளவுதான். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த வருஷத்துல எந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிளே தமிழ்ல பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷப கால புருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க மாதிரி யாரும் ரொம்ப நாகரீகமா இருக்க முடியாது. எதுலையுமே சரி, ரொம்ப நாகரீகமான குணம் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பாருங்க ரிஷபராசிக்காரன். தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமா இருக்கும். கலையில பெரிய பெரிய ஆள் சாதிக்கிறாங்கன்னா பாருங்க இந்த ரிஷபராசியில இருப்பாங்க பாருங்க. ரிஷபராசியில கலையில பயங்கரமா இருப்பாங்க. எதுலையுமே நல்ல ஒரு ஒழுக்கமான குணம்னா ரிஷபத்துக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணுங்க. ஒழுக்கமான குணம் இருக்கும், புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்க முடியாது. நல்ல ஒரு எப்படின்னா எப்போதுமே நம்முடைய ஃபேமிலி குடும்பம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறா, இதுக்கான பதிவு தான் இது. இப்ப பாருங்க, இந்த வருஷத்துடைய அமைப்பு பாருங்க, உங்களுக்கு கிரகத்துடைய சப்போர்ட் எப்படி இருக்கு. இப்ப தமிழ் புத்தாண்டா எதை வச்சு மையமா எடுக்க முடியும்? 3 கிரகத்தை மையம் வச்சுதான் எடுக்க முடியும். குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான். இந்த கிரகம் தான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கும். இதை வச்சுதான் மையமா எடுப்பாங்க. இப்ப பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. இந்த வருஷத்துல ஃபுல்லாவே 2ஆம் பாவத்துலாம் இருப்பாரு. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார், 10ஆம் பாவத்துல ராகு பகவான் இருப்பார், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். சூப்பரான அமைப்பு பாருங்க. ரிஷபராசி ராஜாவா தான் நீங்க வாழ போறீங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த வருஷம். ஏன்னா எந்த கிரகமுமே ஒரு மறைவான இடத்துலயோ கெட்ட இடத்துலயோ இல்ல. கெட்ட இடத்துல இல்ல. 10ல ஒரு பாவி இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு பழமொழி உண்டு தெரியுங்களா? 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தா நல்ல பலனு. அப்ப இந்த ரிஷபராசி கோடீஸ்வர யோகத்தை அடைய போதுன்னு நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். கோடியில குவிக்க போதுன்னு எடுக்கணும், அவ்வளவுதான். அது ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்கணும். ஒருவேளை ஜாதகத்துல திசாபுத்தி அங்க சரியில்லைன்னா இங்க அவுட், சுத்தர எல்லாமே டோட்டல் அவுட் ஆயிரும். ஏன்னா இந்த ரிஷபத்துக்கு இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு அமைப்பு விதி காட்டுது. அப்ப அங்க ஜாதகத்துல உங்களுடைய விதியில முடிவு பண்ணணும்ல, இது நடக்குமா நடக்காதா உங்க ஜாதகம் தானே பேசும். கண்டிப்பா எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசி, அதனால சொல்றேன். இப்ப பாருங்க, 2ஆம் இடத்துல குரு ஜென்மா குருவா இருந்து யாருக்கெல்லாம் செலவு அதிகமா இருந்துச்சு ரிஷபராசியை கட்டியே சொல்லுவாங்க, ஐயோ போன வருஷம் நான் படாத பாடுபட்டேங்க, எவ்வளவு காசு வரட்டும் எல்லாமே எனக்கு கையில நிக்கவே இல்லை, குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லைங்க, ஏதோ ஆண்டன் இறைவன் இருக்கிறான், கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப இந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா இங்க குரு உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு பெரிய ஒரு அசம்பாதித்தது தள்ள மாட்டார். ஏதோ ஒரு வழியில போறீங்கன்னா ஏதோ நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். ஏன்னா பொருளாதார வருமானத்தை ரொம்ப டவுன் ஆனது ரிஷபராசியா இருக்கும். நிறைய பேர் இடத்தை எத்தனை பேர் மாத்தினாங்க வேலையில கேட்டு பாருங்களேன். லிஸ்ட் எடுத்து போடலாம். வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் மாறினீங்க? இப்ப 3 மாசமா யாருக்கெல்லாம் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு எடுத்து பாருங்க. இந்த மாசி பங்குனியா இருக்கட்டும், 2 மாசம் எல்லாமே பாருங்க, வேலை உத்தியோகத்துல நிறைய தடை இருந்துச்சு. கடன் பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்குது? காசு பணத்துல கொடுத்த பணத்தை வாங்க முடியல எத்தனை பேருக்கு இருக்குது? காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்து விட்டாரு, ஒரு 4 மாசம் 5 மாசம் கொடுத்து விட்டாரு, அந்த பணத்தை வாங்க முடியல. இன்னைக்குங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்கன்னா வாங்க முடியாது.
அந்த பிரச்சனை இருந்துச்சு. என் படிப்பு கல்வியே இருக்கட்டுமே, நல்லா படிச்ச குழந்தை எனக்கு அங்க என்னன்னு தெரியலங்க, நல்லா படிப்பு கல்வி வரலங்க, என்னன்னு தெரியல, நல்லா குழந்தை பெரிய அளவுக்கு இந்த 1 வருஷமா படிப்பு கல்வி நல்லா கொண்டு போகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர். கணவன் மனைவிக்குள்ள நிறைய வருத்தம், நிறைய பேருக்கு திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறாங்க, கொண்டு போய் பக்கத்துல போகும்போது ஸ்டாப்பு. ஒரு 4 மாசமா வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே வருது, நிறைய வரன் வருதுங்க எனக்கு, ஆனா என்னன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல, எனக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிற விஷயம் ரிஷபராசி இருந்திருக்கும். நண்பர்கள் கூட்டாளி பிரச்சனை, நல்லா பாருங்க, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம். ரிஷபத்துக்கு அவ்வளவு தடை இருந்துச்சு, படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இல்ல இட பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல பூமி பிரச்சனையா இருக்கட்டும், நிறைய விஷயம் அப்படியே ஸ்டாப் ஆனிச்சு. எதுவுமே ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல. ரிஷபராசி கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படின்னா. இனிமே பாருங்க, இந்த வருஷத்துல கிரக அமைப்பு கோச்சார கிரகம் நல்லா இருக்கு, உங்க ஜாதகம் திசா பத்தி நல்லா இருக்கா, எடுத்துக்கிட்டு கரெக்டா அடிங்க, சூப்பர் அடி, நெத்தி அடி அடிக்கலாம். நீ வாழ்க்கை எல்லாமே வசந்தமா மாறும் பாருங்க. இந்த வருஷத்துல நான் சொல்றேன் பாருங்க, அதிகமா ரிஷபராசிக்காரங்க நகை வாங்குவாங்க, கண்டிப்பா இடம் வாங்குவாங்க, இல்ல நகை வாங்குவாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் கடன் வாங்கியாச்சும் வாங்குவாங்க. நீங்க தைரியத்தை மட்டும் ரிஷபராசியை விடாதீங்க, நீங்க கோலை மாதிரி இருக்காங்க, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கு, மைண்ட்ல கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க தெரியுமா, ஏதாச்சும் ஒரு விஷயம் கொடுத்தா நீங்க ரொம்ப திங்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தை இறங்குங்க. கண்டிப்பா இடமோ நகையோ ஏதாச்சும் ஒரு பொருளோ வீட்டுக்கு நீங்க வாங்கணும் இந்த வருஷத்துல, இதான் உங்களுடைய டார்கெட்டா இருக்கும். இப்ப நான் இடம் வாங்க போறேன், தாராளமா இந்த வருஷத்துல வாங்க, தசாபதி ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு இடத்த வாங்குங்க. அதுக்கான அமைப்பு கோச்சார கிரகம் நல்லா இருக்குது, குரு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் சரி, உங்களுக்கு இட பிரச்சனை இல்லை, இப்ப சரியா, அப்பாவுடைய சொத்தா இல்ல அம்மாவுடைய சொத்தா, எதா இருக்கட்டும், எல்லாமே உங்க பக்கம் ரிசல்ட் அரசாங்கம் எழுதிடுவாங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் இடத்த வைக்க முடியல, ஒரு பூமியை வைக்க முடியல, பல வருஷம் போராடுறேன், இப்ப மூவ் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, படிப்பு கல்வியில பயங்கரமா இந்த வருஷம் நல்லா இருக்கு, கல்வியில பயங்கரமா சாதிக்கக்கூடிய அமைப்பு வருது இந்த வருஷத்துல. நான் சொல்றேன், படிப்பு கல்வி பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும், கல்வியில சாதிப்பாங்க நிறைய பேர். 2ஆம் இடத்துல குருங்க, பேச்சுல குரு உட்காந்துட்டா இப்ப எப்படி பேசுவீங்க, தன்மையா பேசுவீங்க, கோவம் வராது, வேற ஒண்ணும் கிடையாது உங்கள்கிட்ட. நல்லா பாருங்க, இனிமே கோவத்தை நீங்க காட்டவே கூடாது, அறிவையை தான் காட்ட போறீங்க. அப்ப படிப்பு கல்வியில வெளிநாட்டுல எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, மருத்துவம் படிக்கிறீங்களா, இல்ல கட்டிடத்துறையில படிக்கிறீங்களா, இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் படிக்கிறீங்களா, இல்ல டீச்சிங் லைன்ல படிக்கிறீங்களா, இல்ல கலை சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் படிக்கிறீங்களா, எல்லாமே சூப்பரா இருக்கும். மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதிடணும், நிறைய பேர் பயப்படாம எழுதுங்க, கன்ஃபார்மா கிடைக்கும். சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கும் இந்த வருஷத்துல, இதான் ஃபர்ஸ்ட் பலனே. காதல் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு, குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல இருக்கு. 2ஆம் இடத்துல குரு குடும்பத்துல குழந்தையை கொடுக்க போறேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். அப்ப குழந்தை பாக்கியம் பர்ஃபெக்டா அமையுதே, இப்ப ஏன் பயப்படணும், கண்டிப்பா குருவால் உங்களுக்கு நல்ல பலன். நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இருக்கும், இனிமே உங்க வேலை ஸ்தானத்தை குரு நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா வேலைக்கு போகும்பாரு. ஏன்னா 5ஆம் பாதையை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க, 6ஆம் இடத்தை. நான் உனக்கு கடனை கொடுக்கல, பகையை கொடுக்கல, எதிரியை கொடுக்கல, வேலை பார்க்கறதுல பிரச்சனையை கொடுக்கல, நான் உனக்கு சரி பண்றேங்கிறார். அப்ப வேலை உத்தியோகஸ்தானம் நல்ல ஒரு அமைப்பா கொடுப்பார், கடன் இருக்காது, பிரச்சனை இருக்காது. எங்க வேணாலும் லோன் கேளுங்க, தனியார் பேங்கா இல்ல கவர்மெண்டா, எதுக்காண்டி கேட்குறீங்க, கண்டிப்பா கேளுங்க, லோன் சாங்ஷன் ஆகும். ஜாதக தசாபதி இருந்தா சூப்பர். அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன், நிறைய எத்தனை பேர் வேலைக்காண்டி ப்ரமோஷன் வெயிட் பண்றீங்க. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரமோஷன் வாங்கிட்டான், ஆனா என்னால வாங்க முடியல, வெயிட் பண்ணுங்க, இப்ப சூப்பரா கொடுப்பாரு குரு பகவான். ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா இப்ப ப்ரமோஷன் அளவுக்கு நீங்க போறது நீங்கள தான் இருப்பீங்க. கண்டிப்பா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரும், நீங்க தேடியே போகக்கூடாது, எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல இருக்குது. பார்த்துங்க, சனி பகவானும் பேவரேட் 11ல, மாமனார் மாமியாருடைய சப்போர்ட் கிடைக்கும். தொழில் பண்றவங்க ஜாதகத்துல இப்ப சூப்பரா இருந்தா எந்த தொழிலும் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க தைரியம் ஆரம்பிங்க. ஜாதகத்துல தசாபதியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். வெளிநாட்டு வெளியூர்ல எல்லாம் சூப்பரா இருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நீங்க பட்டையை கிளப்புவீங்க. அடுத்து கலைத்துறை சூப்பரா இருக்கும், உணவு சார்ந்த துறை நல்லா இருக்கும், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும், ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அப்ப இது எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா இயங்குது. அப்ப இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு, எல்லாமே அற்புதமா இருக்கு.
நீங்க போகக்கூடிய லைன் தைரியத்தை மட்டும் விடாம எடுத்து அடுத்த ஸ்டெப் வைங்க. இந்த வருஷம் எல்லாமே சூப்பரான வருஷம். கிரக அமைப்பு பக்காவா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, தைரியமானவங்க எழுதுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த வருஷத்துல. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க. எதுவுமே ஒரு தன்மானத்தை வைப்பீங்க, விடாமுயற்சி பண்ணுவீங்க, எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு. இனிமேல் கார்த்திகை பார்த்தவங்க இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, பூமி வாங்கக்கூடிய யோகமோ எல்லாமே சூப்பராக அமைய இருப்பாரு. ஆனால் கண்டிப்பாக ஒரு சுப செலவு இந்த வருஷத்தில் பண்ண போறீங்க கார்த்திகை நட்சத்திரத்தவங்க. நல்ல ஒரு காரியங்கள் நல்லா இருக்கும். ஒரு இடம் மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக அமைச்சு கொடுப்பாரு. கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் எல்லாமே அற்புதமாக வரக்கூடிய காலம் நல்லா அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நிறைய பயங்கரமாக கற்பனை பண்ணுவீங்க. உங்களுடைய கற்பனை எல்லாமே இப்போ நிஜமாக போகுது இந்த வருஷத்துல பாருங்க. இந்த வருஷத்துல பாருங்க, தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய கற்பனை நிஜமாக போகுது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயம், கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா கலைத்துறை நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, உணவுத்துறை நிறைய பேர் இருப்பீங்க, டீச்சிங் லைன் நிறைய பேர் இருப்பீங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க, கலை ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாமே பாருங்க பக்கவா இருக்கும் இந்த வருஷத்துல. குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும். அப்ப நீங்க போகக்கூடிய பாதையிலுமே நல்ல ஒரு பாதையா கண்டிப்பா அமையும். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க, இதுலயே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் தைரியத்தை மட்டும் விடவே விடாதீங்க, எல்லாமே உங்களுக்கு பக்கம் வெற்றியாகும். இடமோ, வீடோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ சூப்பரா இருக்கும். தடை இருக்காது. ஏன்னா மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க ரொம்ப 2 மாசம் 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. உடல் உபாதை, மருத்துவ செலவு, வரைய செலவு, நிறைய ஒரு என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க. இனிமேல் தைரியம் அந்த வருஷத்தை மூவ் பண்ணுங்க. ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்த ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும், இதுல மாற்ற முடியாது. படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லாமே தடை இருந்துச்சு. இந்த வருஷத்துல பாருங்க சூப்பரா இருக்கும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மிருகசீரிஷத்துல பிறகு. அப்ப லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டு கட்டிட சம்பந்தப்பட்ட துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த வருஷம் நல்ல ஒரு பர்ஃபெக்டா அமையுது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் புத்தாண்டாகவே அமைகிறது.